முதல்ல துலாம் ராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா கவர்ச்சி மிக்கவர்கள், பேச்சு திறமை உண்டு, எளிதில் மற்றவர்களையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு, ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்காக போராட்டக்கூடியவர்கள் நிறைய பேர் சாதிச்சிட்றாங்க. இந்த ராசி எப்பொழுதும் உயர்ந்த சிந்தனைகள் கொண்ட ராசி. பொறுமையின் உச்சம் சொல்லலாம். கோபத்தை குறைத்த துலாம் ஜெயித்து கொண்டே இருக்கும். கோபம் மட்டும்தான் இந்த ராசி. வேலை செய்யும் இடத்துல ஒரு பதவி சங்கங்கள் வந்தால் அது உங்களுக்கு யோக பலனை கொடுக்கும். ரெண்டாவது குறிப்பாக பண வருவாய், தன வருவாய் உண்டு. இந்த ராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா, சார் இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, ஏதோ ஒன்று முயற்சி பண்ணலாமா, கையிருப்பு பணத்தை எதை பண்ணலாம், சரியான முதலீடு என்ன, திட்டமிடல் எப்படி, பொருளாதார சிந்தனையே இருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வேலையை பற்றி பார்ப்போம். சார் வேலை செஞ்சு கொண்டு இருப்பவர்கள் திடீரென வேலை இல்லாமல் இல்லை பிஸ்னஸ் போகலாமா, இல்லை வேலையில் ஒரு மாறுதல் ஏற்படலாமா, வெளிநாட்டு வாய்ப்புகள் பிறக்குமா, இந்த வேலை சம்பளம் இது பத்தலையே, இதோட இந்த உயர் சம்பளத்துக்கு எதாவது போகலாமா, இது மாதிரி பல கேள்விகள் வந்து சிறப்பான காலகட்டமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நிறைய பேருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பிறக்கின்றன. இந்த வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைக்கு போயிட்டு சைடில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடறாங்க. ரைட், இந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லலாம். சார் பிஸ்னஸ் ரீதியாக கோல்டன் டைம். இந்த நேரத்தில் 10 குரு பகவான் இருந்து பதவி மாறுதல் ஏற்படுகின்றன. அப்போ தொழில் இத்தனை பண்ணிட்டு இருந்தேன், அதில் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக பண்ண வேண்டியது, வேறு ஒரு புது யுக்திகளை கையாளக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிட்டன. கூட்டு சேர்த்துக்கலாமா, தனித்தான். பொதுவாக கூட்டு கோச்சார ரீதியாக ஓகேங்கிறது ஜாதக ரீதியாக பார்க்கணும். அது கூட்டு ஆணா பெண்ணா, எந்த பெயர் கொண்டவங்க, இதெல்லாம் பார்க்கணும். அதிர்ஷ்டை கதவை தட்டும், மகாலட்சுமி யோகங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்ற சொல்லலாம். அந்த தன்மை கொண்ட துலாம் ராசி அன்பர்கள், குரு உச்சம் பெற்று உங்கள் 10வது ஸ்தானத்தில் இருக்கும் காலகட்டத்தில் 10ஆம் இடம் வலுத்து விட்டாலே மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். அது இந்த அம்சம் உங்களுக்கு உண்டு. அதை பற்றி பார்ப்போம். முதல்ல துலாம் ராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா கவர்ச்சி மிக்கவர்கள், பேச்சு திறமை உண்டு, எளிதில் மற்றவர்களையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு, ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்காக போராட்டக்கூடியவர்கள் நிறைய பேர் சாதிச்சிட்றாங்க. இந்த ராசி எப்பொழுதும் உயர்ந்த சிந்தனைகள் கொண்ட ராசி. பொறுமையின் உச்சம் சொல்லலாம். கோபத்தை குறைத்த துலாம் ஜெயித்து கொண்டே இருக்கும். கோபம் மட்டும்தான் இந்த ராசிக்கு மைனஸ். செவ்வாய் வருது இல்லையா, 2ஆம் இடம் செவ்வாயாக இருக்கனால இந்த ராசியோட இந்த மாதத்தை பார்ப்போம். ஆனி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கதவை தட்டி விட்டன. பொதுவாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா 10ல் இருக்கிற குரு ஹம்ச ராஜ யோகமாக வேலை செய்யுதுங்க. முதல் இந்த குரு பகவான் 10ல் வந்தவனே சங்கங்கள், சபைகள், உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியது, வாக்குப்பளிதம் அதிகரிக்கின்றன, குடும்பத்தில் நிதானம் தேவைப்பட்டு குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வச்சு. அப்போ வேலையும் சரி தொழில் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுற காலகட்டங்கள். அப்போ தொழில் செய்யும் இடத்துல, வேலை செய்யும் இடத்துல ஒரு பதவி சங்கங்கள் வந்தால் அது உங்களுக்கு யோக பலனை கொடுக்கும். ரெண்டாவது குறிப்பாக பண வருவாய், தன வருவாய் உண்டு. இந்த ராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா, சார் இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, ஏதோ ஒன்று முயற்சி பண்ணலாமா, கையிருப்பு பணத்தை எதை பண்ணலாம், சரியான முதலீடு என்ன, திட்டமிடல் எப்படி, பொருளாதார சிந்தனையே இருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகம் என்னென்னா, பெருந்தவர்கள் ஒன்று சேருவார்கள், குடும்பத்தில் புது உறவு ஒன்று வருகின்றன. அந்த உறவு என்ன அப்படின்னு பார்ப்போம். அது திருமணத்தை பற்றியும் குழந்தை பற்றியும் சொல்லும்போது, காதல் பற்றி பேசும்போது வரும். அப்போ புது வாழ்வில் ஒரு மாறுதல் ஏற்படும். சார் இப்படி போயிட்டு இருந்தேன் சார், திடீர்னு இப்படி மாறி போகிற மாதிரி இருக்க வாழ்க்கையே, நிறைய முக்கிய டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இதுதான் உங்கள் லைஃப். இப்போ வேலையை பற்றி பார்ப்போம். சார் வேலை செஞ்சு கொண்டு இருப்பவர்கள் திடீரென வேலை இல்லாமல் இல்லை பிஸ்னஸ் போகலாமா, இல்லை வேலையில் ஒரு மாறுதல் ஏற்படலாமா, வெளிநாட்டு வாய்ப்புகள் பிறக்குமா, இந்த வேலை சம்பளம் இது பத்தலையே, இதோட இந்த உயர் சம்பளத்துக்கு எதாவது போகலாமா, இது மாதிரி பல கேள்விகள் வந்துட்டுருக்கு. இப்போ புரிஞ்சுக்கணும், எதாக இருந்தாலும் 2 மந்த்ஸுக்குள்ளே டிசிஷன் எடுத்து ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள். ரொம்ப லாங் டர்மாக வைக்கக்கூடாது. இல்லை சார் நான் சேஃபாக இருக்கேன், ஃபேமிலியில் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அதனால் இப்போ நான் ரிஸ்க் எடுக்க முடியாத, அதுக்குண்டான வழிவகையும் பாருங்கள். ஆக மொத்தம் சிறப்பான காலகட்டமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நிறைய பேருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பிறக்கின்றன. இந்த வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைக்கு போயிட்டு சைடில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடறாங்க. ரைட், இந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லலாம். சார் பிஸ்னஸ் ரீதியாக கோல்டன் டைம். இந்த நேரத்தில் 10ல் குரு பகவான் இருந்து பதவி மாறுதல் ஏற்படுகின்றன. அப்போ தொழில் இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தேன், அதில் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக பண்ண வேண்டியது, வேறு ஒரு புது யுக்திகளை கையாளக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிட்டன. கூட்டு சேர்த்துக்கலாமா, தனித்தான். பொதுவாக கூட்டு கோச்சார ரீதியாக ஓகேங்கிறது ஜாதக ரீதியாக பார்க்கணும். அது கூட்டு ஆணா பெண்ணா, எந்த பெயர் கொண்டவங்க, இதெல்லாம் பார்க்கணும். ஒரு நபர்
கூட்டு போடுறேன்னு சொன்னேன். சார் உங்கள் இந்த அமைப்புக்கு கூட்டு வேண்டாம், இந்த பெயர் கொண்டவங்க வேண்டான்னு. கடைசியில் பார்த்திங்கன்னா 4 பேர் ஜாயின் பண்ணாங்க. கடைசியாக அந்த சொன்ன அந்த ஒரு நபர் மட்டும் வெளியே போனார். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த ஷேர் பிரித்தவொடனே வெளியே கிளம்பிட்டார். அது மாதிரிலாம் அப்புறம் பார்த்து போட வேண்டிய சூழ்நிலைகள். இப்போ அரசாங்க அமௌண்ட்டில் ஆதாயம் ஏற்படுகின்றன. இப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டரில் ஒரு சில டாக்குமெண்ட் வாங்கணும், இடத்துல கையெழுத்து வாங்கணும், சொத்து சம்மந்தப்பட்டதை பார்க்கணும், அங்கீகாரம் வாங்க வேண்டியது, இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முனைப்புகள் இருந்தால் இப்பொழுது பண்ணுங்கள், நிச்சயமாக இருக்கணும். இந்த ராசிக்கு இப்பொழுது உடல் எடையை குறைக்க வேண்டும், உணவு கட்டுப்பாடு தேவை. எத்தனையோ நல்லது கவனம். இந்த ராசி இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷத்தில் ஹெவியாக சாப்பிட்றது, அடிக்கடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறனால அதிகமாக சாப்பிட்றது, உணவு கட்டுப்பாடு விட்டு கைவிட்டு போகிறது, உடல் எடை அதிகரிக்க வாய்ப்புண்டு. இது நோய் நொடியில் பிரச்சனைக்கு வந்து நிற்கும். இந்த மாதத்தில் ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக 11க்குரியவர் பார்த்திங்கன்னா 9 வரும்பொழுது இந்த நேரத்தில் 3ஆம் இடம் தான் உடற்பயிற்சி சம்மந்தப்பட்டதெல்லாம் உறுதுணையாக சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ விட்டுட்டோம்னா எப்போ பண்ணுறது? முக்கியமான மாதமாக இருக்குது. சரி, இப்போ நிறைய பேருக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேப்போம், காதல் சம்மந்தப்பட்ட திருமணங்கள் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காதல் திருமணம், உறவில் திருமணம், திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் அனுகூலமாக வந்து முடிவுக்கு ஏற்படுகிற காலகட்டம் வந்தாச்சு. திருமண பேச்சுவார்த்தையில் ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு ஓகே, திருமணமே இன்னும் பேசவே இல்லை சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் சில மாதங்கள் ஆகும். அப்போ பேச்சு தொடங்கியவங்களுக்கு ஓகே, தொடங்காதவங்களுக்கு வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடை இருக்கிறவங்களுக்கு தான் சரியாகும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது இல்லை. நிறைய இந்த துலாம் ராசிக்கு என்ன நடந்தது, திருமணம் பேச்சுவார்த்தை முடிகிற மாதிரி போய் நின்றுச்சு சார் அப்படின்னு சொன்னவங்க பல பேர். முடியும் நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் இப்பொழுது அந்த நல்ல காலம் பிறக்கின்றன. ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படுது, உண்மை தான். ஜாதக ரீதியாக இதை சொன்னால் 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தம், ராகுக்கு எதில் செவ்வாய் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏங்க கல்யாணமாகலை அந்த பெண்ணிட்ட கேட்கும்போது அந்த பெண்ணுக்கு வயது 29. என்ன தெரில சார், எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க. அப்போ தான் தெரிஞ்சது அந்த 7ஆம் தேதி பாவகர்த்தாரி யோகத்தில் இருக்கின்றன, அஸ்தங்கம் பெற்று இருக்கிறது. அந்த ராசிக்கு என்ன பண்ணணும்? அப்போ அதுக்கு தக்க பரிகாரம் கொடுத்தானே இந்த மாதிரி பண்ணணும். ரைட், ஹெல்த் விஷயம் பார்ப்போம். சார் ஹெல்த்து என்ன இருந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டு முன்னேற்றம் உண்டு, அதை பார்க்கலாம். இந்த நேரத்தில் மிகப்பெரியதாக அதிர்ஷ்டம் கதவை தட்டுறனால கோல்டன் டைமாக பொருளாதார ரீதியாக உறவு ரீதியாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இப்போ பூர்வீக ரீதியான சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு தீர்வு ஏற்படுத்தும். அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டன. கடன்கள் வெகுவாக குறைகிற சூழ்நிலையில் வந்துவிட்டன. உங்களுக்கு மதிப்பு மரியாதையிலிருந்து எல்லாமே உங்களுக்கு முக்கியமான மாதம் இந்த ஆணி மாதம். வாழ்வில் ஏற்றம் தரும் ஏணி மாதம் இதுதான். இப்போ பரிகாரம் தேவை. நிச்சயமாக தாமரை தண்டில் திரி விற்கிறாங்க. அதில் ஒரு முறை ஒன்று ஆமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கு எண்ணெய் சொல்லுவாங்க. விளக்கெண்ணெயில் ஒரு முறை தேவண்டி, விளக்கெண்ணெய் தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், நெய்யில் போடுறது நல்லெண்ணெய் அதெல்லாம். விளக்கு எண்ணெய் ஆமணக்கு எண்ணெயில் ஒரு முறை தீபம் போட்டு மனதில் எண்ணியதை பாருங்கள், நிச்சயமாக வெளிவரும். மனது எண்ணியங்கள் செயல்படுத்த தான் மாதங்க. வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.